கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்க நாளில் கூட ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிப்பீர், உன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர், நீ சொன்ன நல்வார்த்தை எல்லாம் நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் யோயும் ஈட்டிகளும் முறியும் ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஏசேக்கு முறியும் ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் எனக்கு என்றுமில்லை, வழக்காடுவோர் இனி எவருமில்லை. எதிர்ப்பவர் எனக்கு என்றுமில்லை, வழக்காடுவோர் இனி எவருமில்லை. செங்கடலும் திறக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிக்கோகள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும் கர்ப்பங்களும் உயிர்ப்பிக்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என்று சொல்வோர் முன் தரமாக உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என்று சொல்வோர் முன் தரமாக உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். சூழ்நிலைகள் மாறும், என் தலை நிமிரும், நகைத்தோரின் கண்முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை கதவு திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும். சிறைச்சாலை கதவு திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும். செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடைக்காணா கேள்விகளுக்கு பதில் வரும். தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். இது ஒரு செய்யுளும் அல்ல, ஒரு கட்டுரையும் அல்ல. இது ஒரு பாடல் வரிகள். 2025ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்த கையோடு பாடப்பட்ட ஒரு பாடல். 2025க்கு சபை மக்களை ஆசீர்வதித்து இந்த பாடலை அவர்களே எழுதி பாடுறாங்களாம். இந்த பாடலை யார் பாடுறாருன்னா பென்ஸ் அவர்கள் பாடுறார். தமிழ்நாட்டை சேர்ந்த பென்ஸ் ஊழியர் என்ற அவர் பாடுறார். இப்போ இந்த பாட்டை அவர் பாடிட்டு முடிக்கும் போது சொன்னார் பாருங்கள், அதிலிருந்து தான் இன்றைக்கு நாம் நம்மளுடைய வேதாகமத்தை கையில் வைத்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை சரித்திரத்தை கையில் வைத்து கொண்டு, அப்போஸ்தலர் நடபடிகளுடைய உபதேசத்தை கையில் வைத்து கொண்டு, நடைமுறை வாழ்க்கையோடு அவர் சொன்ன காரியத்தை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த பாடலுக்கும் அவர் கடைசியாக சொன்ன காரியத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் போகிறது. அது மாத்திரமல்ல, பைபிளுடைய இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு மாறாக பல அருள் வாக்குகளை பொய்யாக இவர் அள்ளி விட்டிருக்கிறார் இந்த பாடலில். நாம் அதைத்தான் சிந்திக்க போகிறோம். வாங்க, அவர் முடிக்கும் போது சொல்கிறாரு, நானும் பாஸ்டர் அம்மாவும் இன்னொரு சகோதரன் சேர்ந்து செய்த கலவையாம். இந்த பாடல் வரின்னாவா சேர்ந்து செய்த ஒரு கலவையாம். அடுத்து சொல்கிறாரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இல்லைன்னாலும் போக போல் நல்லா ஆகிடுமா. எவ்வளோ ஒரு என்ன பேசுகிறோன்னே தெரியலன்னு வச்சிங்களேன். சரி, அடுத்தது வரேன். போக போக நல்லா ஆகிடும். இந்த பாட்டு பாடும்பொழுது அந்த கவரை, அதாவது எந்த கவரை, இந்த பாட்டு பாடும்போது அந்த கவர் எந்த கவர்னா காணிக்க கவர். எதுக்காக அந்த கவரை கொடுக்குறாருன்னா, ஒரு பேப்பரையும் கொடுக்குறாங்கன்னா, வாக்குத்தத்தம் கொடுத்த கையோடு இந்த பாட்டை 1 மாதத்திற்குள்ளாக வீடியோவாக பண்ணலாம் என்று நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் சித்தம் இருந்தால் நாம் எல்லாரும் பாடலாம், எஃபெக்ட் மியூசிக் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இதில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன காரியம்னு சொன்னால், முதலாவது கேள்வி, எதற்கு இந்த பாடலை வீடியோவாக எடுக்கணும்? முதல் கேள்வி. இந்த பாட்டை பாடியாச்சு, இந்த பாட்டை வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு அங்கே உள்ள சபை மக்களுக்கு. ஒருவேளை யூடியூப்பில் இந்த பாடலை கேட்குறவர்களுக்கும் இவர் வாக்குத்தத்தமாகவே இந்த பாடலை ஆசீர்வதித்து மக்களுக்கு வாய்க்க பண்ணுகிற வண்ணமாக இவர் கொடுத்தாலும் கூட, அதுக்கப்புறம் எதுக்கு இதை வீடியோவாக எடுக்கணும்? எதற்கு மக்கள்கிட்ட கவரை கொடுக்கணும்? எதற்கு மக்கள்கிட்ட காணிக்கை கேட்கணும்? இதை வீடியோவாக எடுப்பதற்கு 1 லட்சமோ 2 லட்சமோ 50,000மோ எவ்வளவோ. அடுத்த ஒரு கேள்வி, இந்த பாடல் வரிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கும் இளைப்பாறுதல் திறக்கும், உடைக்கப்படும், உயர்வு வரும், நன்மை தேடி வரும், நீ சொன்னதெல்லாம் நடக்கும், எல்லாம் உயிர்ப்பிக்கும், என்னென்னமோ சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் அவருக்கு தானே சாத்தியப்படணும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி எல்லாமே அவருக்கு தேடி தானே வரணும், எல்லாமே கொட்டணும் தானே அவருக்கும். அப்போ எதற்கு கவரை மக்கள் கையில் கொடுக்கணும்? பிரியமானவர்கள, லாஜிக்காக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் அவன் எப்படியாக வாழ வேண்டும்? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்து
3 வேளைக்கு சோற ஆண்டவர் கொடுக்கல. புரிஞ்சுக்குங்க சத்தியத்தை. நிலத்தை பண்படுத்த சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, உழைப்பை தேவன் ஒரு மனிதனுக்கிட்ட அன்றே கொடுத்து விட்டார். உழைக்க சொல்கிறார் மனுஷனை பார்த்து. அப்போ இந்த பென்ஸ் சபையில் வந்த மக்கள்கிட்ட கவரு அந்தந்த மக்களும் கடினமாக யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பெரிய பெரிய படிப்பாளிங்க, பெரிய பெரிய காவல் அதிகாரிங்க, சில மருத்துவருங்க, சில உயர்வு பட்டத்தாரிங்கள்லாம் இப்படிப்பட்ட சபைகளில் கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கையில் முழுகி மழுங்கி போய் பைபிள் என்ன என்று கூட தெரியாமல், இயேசு கிறிஸ்து என்ன என்று கூட தெரியாமல், அவருடைய போதனை அடிப்படை போதனை என்ன என்று கூட தெரியாமல் ஒரு குருட்டாட்டமான ஒரு கிறிஸ்தவத்தை இப்படிப்பட்ட ஊழியர்களை நம்பி கவரையும் வாங்கி அதுக்கும் காணிக்க போட்டு அந்த வீடியோவும் எடுத்து வரப்போகுது. அந்த வீடியோவை அவர் எடுத்து விடத்தான் போகிறாரு. அதுக்கும் பல லைக் கமெண்ட் வரத்தான் போகுது. பயங்கரமான லைட் செட்டிங்லாம் மேக்கப்லாம் போட்டு லொக்கேஷன்லாம் காட்டி எடுக்கத்தான் போகிறாங்க. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர் அப்படின்னு வரதான் போகுது. எதை இயேசு கிறிஸ்து ஆணையிட்டார்? புரிஞ்சுக்கணுங்க சத்தியத்தை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த பாடல் வரிகளை வைத்து இவர் எழுதின ஒவ்வொரு வரியும் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது, அதனுடைய வசன ரெஃபரன்ஸை சொல்லி யாராருக்கு சொல்லப்பட்டது, இன்று புதிய உடன்படிக்கை சத்தியத்தில் எந்தெந்த சத்தியம் நமக்கு சாத்தியமாகிறது, எதை ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லுகிறார், எதை செய்யணும் என்பதை நான் விவரித்து இந்த பாட்டை வச்சு பேசணுன்னா பல செய்தி பதிவு பண்ண வேண்டியிருக்கும். இதை கேட்குறவங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அதே சபையில் இருக்கிறவங்க இல்லை மற்ற சபையில் இருக்கிறவங்க டவுட் இருந்துச்சுன்னா, சத்தியத்தை குறித்த தெளிவு வேணும்னா தயவுசெய்து பைபிளை முதல்ல கையில் எடுத்து வாசிங்க மக்களே, வாசிங்க. அதுதான் நமக்கு ஆதாரம். மேடையில் ஒரு அரசியல் தலைவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிவிட்டு போனாலோ, இல்லை ஒரு போதகர் இப்படியாக ஒரு பாட்டை வாக்குத்தத்தம் என்ற பெயரில் கொடுத்து கவரை கொடுத்து கலெக்ஷன் பண்ணாலோ தயவு செய்து நம்பாதீர்கள். பைபிளை கையில் எடுங்க. அதுதான் நமக்கு உயிர் மூச்சு, அதுதான் ஆதாரம். இயேசு கிறிஸ்து மனுஷருடைய தயவிலும் தேவ ஞானத்திலும் வளர்ந்தாராம். ஏன் அவருக்கு பிதாவாகிய தேவன் எதுவும் கொட்டல, எந்த சிறைச்சாலையும் உடைக்க வைக்கல, எதுவுமே பண்ணல? ஏன் வானத்திலேருந்து கொட்டியிருக்கலாமே? அவர் விரதம் இருந்த நாட்களில் கூட கொட்டியிருக்கலாமே? ஆண்டவர் ஏன் கொட்டல அவருக்கு? யோசிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே. எனவே இந்த பாஸ்டர் அம்மா, அடுத்தது இந்த பாஸ்டர் அம்மான்னு, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இவர்கள் திருடி பாஸ்டர் அம்மான்ற பெயரில், பாஸ்டர் அம்மா தான் இன்றைக்கு பலரை இயக்குகிறார்கள். இன்னும் சில சபை பிரிவு எனக்கு தெரியும், சகோதரிகள் எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்வார்கள், ஆனால் சகோதரிகள் தான் கணவரை இயக்குவார்கள். பின்னால் சபையில் என்ன செய்யணும் என்பதை வீட்டிலேருந்தே சொல்லி கொடுத்துட்டுன்னு வந்துடுவாங்க. அப்படியும் ஒரு காரியம் இருக்குது. அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். எனவே பிரியமானவரில் இவர் கவரை கொடுத்தாரு, பேப்பரை கொடுத்தாரு. கடைசியில் இந்த பாடல் வரிகள் பிரகாரமாகவே முன்னுக்கும் முரணாக இருக்கிறது. அப்போ என்னென்னு அர்த்தம்னு சொன்னால், நாம் உழைக்கணும் பிரியமானவரில், உழைக்கணும். தென்காசியில் ஒரு இந்து சாமியாரை பார்க்க நேர்ந்தது. சின்ன கிளிப்பு தான், வீடியோ கிளிப்பு. அதில் ஒரு 2 பேர் உட்கார்றாங்க. கர்ப்பம் அடைக்கப்பட்டுக்குது, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பவுடர் எடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்து, போயிட்டு வாங்க உனக்கு புள்ள பிறந்துடும் அப்படின்னு சொல்ல, பிள்ளைக்கு இந்த பேரை வைங்கன்றார். என்ன கொடுமை இது! இன்றைக்கும் அதே மாதிரி தான். இந்த பாடல் வரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பங்கள்லாம் உயிர்ப்பிக்குமா. பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகிறது, மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன்கிட்ட தான் அது இருக்குது. நீ சொன்ன உடனே கர்ப்பம் உயிர்ப்பிச்சிடாது, கர்ப்பம் அடைக்கப்பட்டுறாது. அதாவது எலிசபெத்து சகரியாவுடைய வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாக நல்லா யோசித்து பாருங்களேன். தேவதூதன் சொல்லும்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். பல ஆண்டுகளாக அவர்கள் வேண்டுதல் செய்திருக்கிறார்கள் பிள்ளை பிறப்புக்காக. ஆனால் கர்ப்பம் அடைக்கப்பட்டு தான் இருந்தது. ஆனால் கர்ப்பம் எப்போது திறக்கிறது?
வயது சென்ற பிறகு கர்ப்பம் திறக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் அப்பொழுதுதான் அவளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தப்படுத்த அந்த பிள்ளை பிறக்க வேண்டும். அந்நாளுக்கு ஏன் பல நாட்களாக கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இப்படி வேதாகமத்தில் தேவனை கர்ப்பத்தை அடைக்கிறார், கர்ப்பத்தை திறக்கிறார். அது கர்த்தருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை. ஆனால் இன்று பொய்யாக இந்து சாமியாரை போல இன்றைக்கு கிறிஸ்தவ பல பாஸ்டர்கள், பல டாக்டர், ரெவரண்ட்டுகள் என்று சொல்லிக்கொண்டு பொய்யான அருள்வாக்கு, பொய்யா திறக்கும், பொய்யா உடைக்கப்படும், பொய்யா நன்மை வரும், எங்கும் இளைப்பாறுதலாம் உனக்கு முன்னால் எவனுமே நிற்க முடியாதான். என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது. எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து இப்படிப்பட்ட அதாவது செய்த கலவையாம். அன்றைய நாட்களில் பிரியமானவர்களே, அநேக பாடல்களை எழுதிய தேவ மனிதர்களை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாக பாடலை கொண்டு வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் அனுபவ சாட்சியில் நடந்த பாடல்களை கொண்டு வந்தார்கள். நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், வேதநாயக சாஸ்திரியார் அவர்களுக்கு பசி பட்டினி, பிள்ளைங்களுக்கும் உணவு இல்லை. அப்போ ஒரு பாட்டை பாடுறாரு. அப்படியே உணர்வுபூர்வமாக வந்த ஒரு பாட்டு, அற்புதம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு ரூமு போட்டு உக்காந்து பாஸ்டர் அம்மா, பாஸ்டரு, இன்னொருத்தவங்க சேர்ந்து செய்த கலவையாக, ஏன்னா எந்தெந்த வரிகள்லாம் போட்டால், அதாவது வைரமுத்துக்கிட்ட போயோ இல்லை மற்றவங்கிட்ட போயோ லொக்கேஷனையும் சீனியை சொல்லி டைரக்டருங்க பாட்டு கேட்பாங்க. இப்படி இருக்கணும், விஜய்க்கு ஏற்ற மாதிரி, அஜித்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சீனில் இப்படி நடக்கும், இப்படி வந்தால் இந்த வரி போட்டால், இந்த வரி போட்டால், அப்படி போட்டால், இப்படி போட்டால், அப்படியே மக்கள் அப்படியே கை தட்டணும், அப்படியே ஆடணும், ஏன்ச்சு அப்படின்னு வரி கேட்பாங்க பாடலாம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில். ஆளுக்கு ரூமு போட்டு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, கோட்டு சூட்டு, கைக்கு மோதிரம், இதெல்லாம் ஆண்டவர் போடுவாருன்னு. ஆனால் பிரியமானவர்களே, பல திருச்சபைகள் வாசப்படியிலே பல பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். போய் பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் சரி, ஃப்ரான்ஸ்லேயும் சரி, கோயில் வாசப்படியில் சொல்கிறேன் நான், சர்ச்சு வாசப்படியில் ஆண்டவர் அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஊழியர்கள், பாஸ்டர்கள் அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். புரிகிறதா சத்தியம் எங்கே இருக்கிறதுன்னு? எனவே இதை குறித்து நான் பேசிக்கிறேன். அவர்கள் இருப்பதற்கு நீங்களும் நானும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். நாம் தான் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் அப்படியே வானத்திலேருந்து மேஜிக் செய்ய மாட்டார். பல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பல அப்போஸ்தலருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே சிறைச்சாலையில் பல நாட்களாக விட்டுறாரு கடவுளே. ஆண்டவரே விட்டுறாரு. பேதுருவை கொண்டு வராரு, சில டைமில் பேதுருவே விட்டுறாரு. பவுலை கொண்டு வராரு, பவுலே விட்டுறாரு சிறைச்சாலை. பல மிஷினரிகளை வாசித்து பாருங்கள். சீகன் பாலாம் தரங்கம்பாடிக்கு வந்தாங்களே, எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாருன்னு பாருங்கள். ஏன் அந்த இடத்துல சிறைச்சாலாம் உடைக்கப்படும்? தேவ சித்தத்திற்கு மாறாக, தேவ வார்த்தைக்கு மாறாக பொய் அருள்வாக்கு என்ற பேரில் மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவத்தில் இன்று பொய்யாய் போலியாய் சொல்லி சொல்லி மக்களை சுரண்டுகிற போதகர்கள், பாஸ்டர் அம்மாக்கள், சபைகள் பெருகிவிட்டது. மக்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் வேதாகம சத்தியத்திற்கு திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்திற்கு திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய சீஷருடைய உபதேசத்திற்கு திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, இல்லைன்னா ஏமாந்து போய்விடுவோம். எனவே இப்படிப்பட்ட ஊழியர் பின்னால் ஏமாந்து போகாதீங்க. கடைசியாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன், ஏன்னா நேரம் கடந்து போகிறது. இவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்டவர்களை பார்த்து நாளே வார்த்தை தான், இவர்களை நான் ஒரு காலமும் அறியவில்லை. எனவே பிரியமானவர்களே, உங்களையும் என்னைய தேவன் அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும், செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உம்மோடு, நாம் ஆண்டவரோடு காரியங்கள் கர்த்தர் அவர் சித்தத்தின்படி நம் வாழ்நாளில் செய்து முடிப்பார். ஜெபம் செய்வாங்க. அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இப்படிப்பட்ட பொய் ஊழியர்கள், பொய் சாமியார்கள், மக்களை ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்ப இயேசுவை உண்மையாய் கண்டுகொள்ள, மக்கள் குருட்டாட்டத்தில் போய்விடாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை உண்மையாய் கண்டுகொண்டு அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை அப்பியாசப்படுத்த, இப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்பி இயேசுவை அப்பியாசப்படுத்த மனம் திரும்ப கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.